வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்குது. நம்ம தமிழகம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவு. லோக் போலினுடைய கருத்து கணிப்பு முடிவு நம்ம வெளியிடும் பொழுது, நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து, "உனக்கு ஏன்பா வயிறு எரியுது? திமுக ஜெயிச்சா உனக்கு ஏன் வந்து வயிறு எரியுது? பிஜேபி ஜெயிக்கும்ன்னு சொல்லும்போது சந்தோஷமா சொல்ற. திமுக ஜெயிக்கும்ன்னு சொல்லும்போது உன்னோட கருத்தெல்லாம் சேர்த்து ஏன் சொல்ற?" அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. திமுக ஜெயிக்காது அப்படின்றத நம்ம சொல்லல. திமுக இவ்ளோ தொகுதியில ஜெயிக்குமா அப்படின்றத என்னால ஏத்துக்க முடியல அப்படின்றத சொன்னேன். கள எதார்த்தமும் அது இல்ல அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். திமுகவுக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நிறுத்தியிருக்கிறாங்களோ, அதற்கு ஈக்குவலா அதிமுகவும் ஸ்ட்ராங்கான ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான் நிறுத்தியிருக்கிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் வந்து எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி தான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாரா மக்கள் மத்தியில கவனம் ஈர்க்கிற அளவுக்கு அந்த வாக்குறுதிகள்ல பெரிய விஷயங்கள் இல்ல அப்படின்றத கவனிக்க முடிகிறது. ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்றதுனால தான் பல கட்சிகள் கூட்டணி வைத்து பல கட்சிகளை சமரசம் பண்ணி அந்த கூட்டணியில வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. திமுக மீண்டும் ஜெயிக்கலாம். அதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா 180 அப்படின்றது வாய்ப்பில்ல அப்படின்ற நம்முடைய கருத்த நம்ம சொல்லியிருந்தோம். "நீ ஏன் உன் கருத்தெல்லாம் சொல்ற?" அப்படின்ற மாரிலாம் கேட்டிருந்தாங்க. என்னுடைய சேனல்ல, என்னுடைய வீடியோல என் கருத்த கூட சொல்றதுக்கு உரிமை இல்லையா? அப்படின்ற மாரி தான் நமக்கு கேட்க தோணுது. என்னுடைய ஒப்பீனியன சொன்னேன். அவ்வளவுதான். அதை ஏற்கிறதும், ஏற்காததும் அவரவரினுடைய விருப்பம் அண்ட் அதே மாதிரி இன்னொரு கருத்து கணிப்பு முடிவு வந்திருக்குது. அதே டெய்லர், அதே வாடகை அப்படின்ற மாதிரி போல் டிராக்கர் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். போல் டிராக்கரினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது திமுக 42.7% வாக்குகளையும், அதிமுக 30.3% வாக்குகளையும், டிவிகே 19.7% வாக்குகளையும், நாம் தமிழர் 5.1% வாக்கையும், மற்றவர்கள் 2.7% வாக்கையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது திமுக 172லிருந்து 178 இடங்களையும், அதிமுக 46லிருந்து 52 இடங்களையும், டிவிகே 6லிருந்து 12 இடங்களையும், நாம் தமிழர் கட்சி 0லிருந்து 2 இடங்களையும், மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுக 172லிருந்து 178 ஒரு கிளீனான மெஜாரிட்டியில ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்முடைய ஒப்பீனியன் பார்த்தோம்னா இவ்வளோ தொகுதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ போல் டிராக்கரினுடைய டிராக்கர் என்ன அப்படின்றதையும் பார்க்கணும் இல்லையா? பீகாருக்கு கணிச்சிருக்கிறாங்க. மகா கட்பந்தன் 126 தொகுதியில ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஜெயிச்சது வெறும் 35 தொகுதி தான். ஒரு 10 தொகுதி, 20 தொகுதி அந்த பக்கம் இந்த பக்கம் ஏறக்குறைய வரலாம். 90 தொகுதி தப்பா கணிச்சிருக்கிறாங்க. 126 தொகுதி வரும்னு சொன்னவங்களுக்கு வெறும் வந்தது 35 தொகுதி மட்டும்தான். ஸோ அதே மாதிரி கணக்கு வச்சோம்னா டிஎம்கேக்கு வெறும் 85 தொகுதி தான் வரும். ஸோ அதை நம்ம வரும்னு சொல்லல. ஸோ அந்த அளவுக்கு இவர்களினுடைய டிராக்கர் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த போல் டிராக்கர் அப்படின்றதுமே கிட்டத்தட்ட லோக் போல் என்ன கணிச்சிருந்தாங்களோ பீகாருக்கு அதே மாதிரி தான் இவங்களும் கணிச்சிருக்கிறாங்க. அதே டெய்லர் அதே வாடகை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இவர்களினுடைய கணிப்பும் இருக்குது. இப்பயும் நம்ம சொல்றது என்னன்னா, திமுக இந்த தேர்தலில் ஜெயிக்கலாம், ஆட்சியை பிடிக்கலாம், மாற்று கருத்து கிடையாது. இவ்வளோ சீட்டு வருமா அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்குது. ஸோ கல யதார்த்தம் இது இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்முடைய பார்வையா இருக்குது. ஸோ போல் டிராக்கரினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது திமுக 172லிருந்து 178 இடங்கள் வரைக்கும் பிடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிலர் இந்த மாதிரியான கருத்து கணிப்பெல்லாம் வந்துட்டு ஏன் பதிவு பண்றீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இதை எல்லாரும் பதிவு பண்ணும் பொழுது பார்க்கக்கூடியவர்களுக்கு மிஸ்லீட் பண்ற மாதிரி, தவறா வழி நடத்துற மாதிரி போயிடக்கூடாது அப்படின்றதுனால நம்முடைய ஒப்பீனியனையும் சேர்த்து சொல்றோம். ஸோ இவ்வளவு தொகுதிகள் வர்றதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்முடைய பார்வையா இருக்குது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.